நாம நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும்னு ஒண்ணு இல்லையே. அந்த கடவுளுக்கு யாரை யாரோட சேர்க்கணும்னு தெரியும். அவங்க கூட தான் நாம சேர்த்து வைக்கணும். மீறி போனா நமக்கு தான் ஆபத்து. அவங்களாலையும் ஒன்னா வாழ முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணாலும் இது மாறாதுமா. அவ்வளவுதாமா. இது எழுதப்பட்ட நியதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. என்னால இத பார்த்து உள்ளத மட்டும்தாமா சொல்ல முடியும். அதுவும் சுந்தரம் எனக்கு வேண்டப்பட்டவரு. அதனால நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா இது உயிர் விஷயம். ஏங்க, என்னங்க, ஏங்க, ரொம்ப நன்றி சாமி. இதுக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க? உங்கள மாதிரி பெரிய இடத்த ஆளுங்களுக்கு உதவி பண்றதுக்கு தாமா நாங்க இருக்கோம். நான் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ நீங்க என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இப்போ நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷம்தான் சாமி. நான் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்க. இனிமே என்ன பண்ணாலும் அந்த துளசி எங்க வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. எனக்கு அது போதும். இந்தாங்க சாமி. நான் என்னைக்கு கை நீட்டி காசு வாங்கியிருக்கேம்மா? நீங்களே அந்த அம்பாள் முன்னாடி வச்சிருங்க. அம்மா, இதுல ஒரு விஷயம். என்ன சாமி? நீங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னா என் தொழில் போயிடுமா? நான் இதை வெளியில சொன்னா உங்களுக்கு தொழில் தான் போகும். ஆனா எனக்கு உயிரே போயிடும். இல்ல, எதுக்கும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதான். கவலைப்படாதீங்க. உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். சரியா? வரேன் சாமி. வாங்க வாங்க, போயிட்டு வாங்கப்பா. என்னோட கோரிக்கைய இந்த ஜென்மத்துல உங்களால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேம்மா. கோரிக்கை என்னன்னு சொல்லு. நான் கேட்க போறது துளசி விஸ்வா பத்தினது, அவங்க எதிர்காலம் பத்தினது. ஆனா உங்களால அதை நிறைவேற்ற முடியாது. இதுக்குதான் இந்த மாதிரி எதையும் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்போ தேவையில்லாத குழப்பம்.
நான் சிவகாமிக்கு என்ன பதில் சொல்வேன்? அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். எனக்கு அதை விட சிவகாமியோட உயிர் தான் முக்கியம். அவன் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். 100 வயசு வரைக்கும் அவன் நல்லா வாழணும். அவ முகத்துல நான் எப்போ சந்தோஷத்தை தான் பார்க்கணும். ஆனா விஸ்வாவும் துளசியும் பாவம் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நல்லா அழுங்க. இவ்ளோ பாசம் வச்சா அழுதுதான் ஆகணும். ஆனா எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. துளசி விஸ்வா கல்யாணம் நடக்காது. ம்ஹும். ஏன்னா துளசி விஸ்வாவை விட உங்களுக்கு சிவகாமி தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். தங்கச்சிக்கு ஒண்ணுனா உங்களால தாங்க முடியாதுல்ல? தங்கச்சி உயிருக்கு ஆபத்துனா சுத்தமா தாங்கவே முடியாது. தான் உயிரே போனாலும் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் தானே நீங்க? இனி அப்பாவும் புள்ளையும் என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். எனக்கு இது போதும். இத வச்சே விஸ்வாவ லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். என்னங்க? எனக்கு புரியுதுங்க உங்க வேதனை. என்னால கூட இத தாங்க முடியல. எனக்கு சிவகாமி மேலயும் கோவம்தான். ஆனா அவ நல்லா இருக்க கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. நீங்க இப்படி வேதனை படுறத என்னால பார்க்க முடியலங்க. வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு பண்ணலாமா? நாம இங்க வந்து ஜாதகம் பார்த்தத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இதை இப்படியே மறைச்சிடலாம். உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல? அப்படி இல்ல. ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம நம்பித்தானே ஆகணும். அதுக்கு இல்லங்க. வேணாம் பைரவி, விட்டுரு. எனக்கு சிவகாமி முக்கியம், அவளோட உயிர் முக்கியம். ஆமாங்க. ஆனா துளசி விஸ்வா அவங்க சேரக்கூடாதுன்னு விதியில இருந்தா யாரால தடுக்க முடியும்? ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஸ்வாவுக்கு துளசியை எவ்வளவு பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா விதி வேற மாதிரி நினைக்குது. நல்ல வேளை ஜாதகத்தை பார்த்தோம். இப்படி எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா சிவகாமியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. அவ உயிரே போயிருக்கும். பைரவி போதும். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. அத வார்த்தையா கூட கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க. நீங்க இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான். இதுக்காக தானே இந்த பிளானையே நான் பண்ணேன். எனக்கு நான் நினைச்சது நடக்கணும். அது மட்டும்தான் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஏங்க, இப்ப என்னங்க பண்ணலாம்? நீ எதுவும் பேசாத. யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, சரியா? சரிங்க. ஆனா விஸ்வாவுக்கு எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? அதை நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம வா.
என்னங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் பைரவி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க, சரியா? எனக்கு எதுவும் வேண்டாம் பைரவி, ப்ளீஸ். இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். 2 நிமிஷம் வரேன். வாங்கம்மா, என்ன வேணும்? காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? காஃபி வேணும்னு சொல்லத்தான் வந்தேன். ஆ, சரிங்கம்மா. ம். அம்மா, ம்? ஐயாக்கு என்னாச்சு? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்காரு? அதுவா? சொல்றேன். அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. ம். இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். அப்பா, என்னப்பா ஆச்சு? நான் காலையில வந்தப்போ நீங்களும் அம்மாவும் ஜோசியம் பார்க்கறதுக்கு போயிருக்கீங்கன்னு லக்ஷ்மி சொன்னா. ஜோசியம் விஷயம் என்னாச்சு? எல்லாமே ஓகே தானே? ம். அப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன விஸ்வா? ஜோசியம் பார்க்க போனீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எதுவும் இல்லடா, எல்லாம் நல்லதா தான் சொன்னாங்க. அப்பா, என்ன ஆச்சு? உங்க பேச்சு முகமும் சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை விஸ்வா, எல்லாம் சரியா தான் இருக்கு. இல்லப்பா, ஏதோ நடந்திருக்கு. எதுவும் இல்லை விஸ்வா, எல்லாம் நல்லதா தான் சொன்னாரு. என்னாச்சுமா? அத ஏன் கேக்குற? எல்லாமே நமக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. ம், ஆ, என்னம்மா சொல்றீங்க? அது நானும் ஐயாவும் ஜோசியம் பார்க்க போனோம்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னா, விஸ்வா ஜாதகத்தையும் துளசி ஜாதகத்தையும் கொடுத்த உடனே அவரு பொருத்தம் பார்த்தாரு. பொருத்தம் பார்த்தவரு, இந்த பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணோட அம்மா, அதாவது சிவகாமி செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. அத கேட்டதுல இருந்து உங்க ஐயா ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஷாக் ஆயிருக்காரு. அந்த ஷாக்ல இருந்து அவர் இன்னும் மீண்டு வரவே இல்ல. அம்மா, உண்மையாவ சொல்றீங்க? ஆமாண்டி, இனி அந்த துளசி இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாது. ஏய், சீக்கிரம் காஃபி போடு. ஆ. அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி இருக்கீங்க? அப்பா, எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வாஸ்து சரியில்லையா? இல்ல இல்ல வேற ஏதாச்சும் சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. எதுவும் சொல்லலடா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா?
நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. ஆனா நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா இது உயிர் விஷயம். நல்ல வேலை, அப்பா என்னை காப்பாத்திட்டாரு. என்னங்க அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்குப்பா போனை எடுத்து உடைச்சீங்க? அப்பா, நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், நீ குழந்தையாடா? உனக்கு ஒவ்வொன்றும் சொல்லணுமா? என்னப்பா சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்க அம்மா கிட்ட என்னடா சொல்லியிருக்கா? துளசி கிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காளா இல்லையா? அவ பேச்ச கொஞ்சமாத மதிச்சியா நீ? ஏங்க இப்ப என்னங்க நடந்துருச்சு? இத பாரு விஸ்வா, உனக்கு என்னைக்குமே உங்க அம்மா மட்டும்தான் முக்கியம். உங்க அம்மா சொல்ற பேச்ச மட்டும்தான் நீ கேட்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. பைரவி துளசி கிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னால, நீ அதை கேட்டுக்கிட்டு பேசாம இரு. அப்பா, நீங்களும் அப்படி பேசுறீங்க? நான் தான்டா சொல்றேன். அதுவும் உன் நல்லதுக்காகவும் எல்லாருடைய நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். அங்க போனா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நீ ஏன்டா அந்த பக்கம் போற? அப்பா, இப்ப உங்களுக்கு என்னப்பா வேணும்? இப்ப எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? டேய், எதிர்த்து பேசுன அடிச்சிருவேன். ஐயா, எங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க கை ஓங்குறீங்க? நான் இவ்வளவு சொல்றேன், அப்ப கூட துளசியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றானா இவன்? இங்க பாரு விஸ்வா, உங்க அம்மாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அந்த சத்தியத்தை நீ மீறக்கூடாது, பாத்துக்க. அப்பா, இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? டேய், எதுவும் சொல்லாதடா, எதுவும் சொல்லாத. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீ உங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறாம இரு. அப்புறம் நீ துளசியை இனிமே பார்க்க கூடாது, பேசவும் கூடாது.